Hi friends, welcome to my mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பைனாப்பிள் வச்சு ஒரு அல்வா பண்ண போறோம். இன்னைக்கு வந்து பைனாப்பிள் எசன்ஸ், கஸ்டர்ட் பவுடர்னு எதுமே இல்லாம வீட்லயே இருக்குறத வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பைனாப்பிள் அல்வாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் என்னென்னன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி தான் எடுக்க போறோம். அதனால ரஃப்பா கட் பண்ணி வச்சா போதும். அதுல இருந்து ஒரு குட்டி பீஸ் பைனாப்பிள் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம அல்வால போடும்போது கடிச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். சக்கரை வந்து ஒரு பெரிய கப்ல எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 கப் இருக்கும். வேணும்னா நீங்கள் வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க பைனாப்பிள் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைக்கணும், ஏன்னா பைனாப்பிள்லேயே நிறைய தண்ணி இருக்கும். இப்போ நம்ம பைனாப்பிள் எல்லாம் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பக்குவத்தில் நான் கலர் எதுவும் சேர்க்கல, ஆனால் நல்ல கலராக இருக்குது பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அல்வா ரெடி பண்ணலாம். இப்போ அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அல்வா பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். அது சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க பாதாமையும் முந்திரியும் சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே எடுத்துட்டேன். இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பைனாப்பிளையும் இது கூட சேர்க்குறேன். அந்த நெய்யில் பைனாப்பிளை ஃப்ரை பண்ணும்போதே சூப்பராக ஒரு வாசனை வருது. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அதில் இருக்க தண்ணி எல்லாம் போய் பைனாப்பிள் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக கொஞ்சம் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன்ல, அதையும் சேர்க்க போகிறேன். இப்போ அதுலேயே ஒரு 1/2 கப், அந்த சர்க்கரை எடுத்ததுலேயே ஒரு 1/2 கப் தண்ணி இதில் சேர்க்குறேன். லைட்டாக கலரி நல்லா கொதி வரட்டும். சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிச்சு. இதில் வந்து 1 பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். அப்போ வந்து உங்களுக்கு சுகரை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால 1 பிஞ்ச் உப்பு சேர்க்குறேன். எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரும் இது கூட சேர்க்குறேன். சேர்த்து லைட்டாக கலந்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வைக்கிறேன். இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. எதுவும் பதம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் நல்லா கொதிச்சு திக்கானா போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம பைனாப்பிள் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்க்குறேன். சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கொதிச்சுட்டு இருக்கும்போதே நடுவில் ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கலரி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சைட்லலாம் இது பண்ணி கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருக்கு, கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள்.
இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப் ஒரு 4 ஸ்பூன் இருக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து அரை கப்னா 1 கப் ஃபுல்லாக அப்படியே தண்ணி சேர்க்குறேன். நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து இது கூட சேர்க்குறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோடனே திக்காக ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாக வந்து இந்த அல்வாவுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் தான் சேர்ப்பாங்க. நம்ம கஸ்டர்ட் பவுடர், பைனாப்பிள் எசன்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செய்கிறோம். அதனால் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இனி கொஞ்சம் கையே எடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. லைட்டாக இந்த மாதிரி திக்கான உடனே இந்த முந்திரி திராட்சை, முந்திரி பாதாம், அப்புறம் இந்த பைனாப்பிள்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் இது கூட சேர்க்கலாம். கையில் தெறிக்கும், பார்த்து இது பண்ணோம். நல்லா கையை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. ஃபேஸை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க, இல்லை மூஞ்சியில் பட்டுரும். இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம கிண்டி வச்சுருக்க அல்வாவை எடுத்து இதில் ஊற்றுறதுக்காக, அதில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரியும் பாதாம் சேர்க்குறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அல்வாவையும் இதில் சேர்க்குறேன். இது வந்து லைட்டாக சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏதாவது கேக் மோல்டு இருந்தால் கூட அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சிடலாம். அப்போ நல்லா செட் ஆகும். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட பைனாப்பிள் அல்வாலாம் இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. அல்வா கிண்டும் போது நல்லா திரண்டு வர்ற மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அப்போ அல்வா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றுறேன். நம்ம ஆல்ரெடி இந்த நெய் தடவி வச்சுருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் கவுத்திக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணி பீஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம பைனாப்பிள் அல்வாலாம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம். பை.